லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மக்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போது கூட்டத்தில் இருந்து பெண்ணொருவர், உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூறினார். அவரோ இறை வார்த்தையை கேட்டு அதை கடைப்பிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. எல்லோருடைய கண்களும் என்னை நோக்கி கொண்டிருக்கிறது. இயேசு போய் தன்னுடைய நாசரேத்தில் இருந்த என்ன இதில் எங்கே போயிருந்தார்? ஜெபக்கூடத்தில் இருந்த பொழுது இயேசு நற்செய்தியை வாசித்த பின்பு அத்தனை கண்களும் அவரை உற்று நோக்கி கொண்டிருந்தது போல நீங்கள் எல்லாருடைய கண்களும் என்னை உற்று நோக்குகிறது. என்னடா சொல்ல போறார்? இத்தனை பேர் எங்களுக்கு சொல்லிட்டாங்க, இவர் மட்டுமே ஏதோ சொல்ல போறாரா அந்த மாதிரி பார்க்குற மாதிரி தெரிகிறது. ஓகே, பிரைஸ் தி லார்ட். சோழங்கள் இன்றைய இந்த நற்செய்தி ஒரு அற்புதமான வார்த்தை, உறவு முறை பற்றி பேசுகிறது இல்லையா? இங்கே யாரு சொந்தக்காரர், சகோதரங்கள், உறவுகள் இருக்கிறீங்களா? யாரும்? அது சகோதரிகள். நீங்க சொல்ற சகோதரிகள் அந்த டைமை விடுங்க. உங்களுடைய சொந்த சகோதரங்கள், ஒன்றை விட்ட சகோதரங்கள் அப்படி இருப்பீங்க. என்ன இருக்கிறீங்களா? கையெழுத்துக்கு பாவம். வெரி குட். அதே நேரத்தில் கல்யாணத்தால சொந்தமாக வந்தார்கள் இருப்பீங்க. என்ன என் மனுஷன் தங்கச்சி, என்ன என் மனுஷியோட தங்கச்சி, அப்படி எல்லாம் இருப்பீங்க. அப்படி இருக்கிறீங்களா? ஓகே, வெரி குட். ஏண்டா இருந்தாலும் கல்யாணம் கட்டுறேன்னு யோசிக்கிறீங்களா? ரைட், அதையும் யோசிச்சு கொள்ளுங்க. சரி, இப்போ எங்களுக்கு இரத்த உறவு இருக்கிறது, திருமண உறவு இருக்கிறது. என்ன அது வளமையாக இரத்த உறவு, திருமண உறவு. நாங்கள் திருமணத்துக்கு எங்களிடம் ஒருவர் வருகிற பொழுது, நாங்கள் வார்த்தைப்பாடு கேட்கிற பொழுது அந்த ஃபேமிலி ட்ரீ எழுதுவோம். எழுதி இவர்கள் திருமணத்தினால் அல்லது இரத்த உறவினால் இவர்கள் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கிறார்களா என்பதை பார்த்து, அப்படி இருந்தால் நாங்கள் ஆயரிடம் அனுமதி பெற்று தான் அவருடைய கல்யாணம் செய்து வைப்பது உண்டு. இன்று எந்த உறவை பற்றி பேசுகிறார் இயேசு? இதை பற்றி கேட்டால் கொள்ளமட சொல்லிடுவீங்க, இதை பற்றி இன்னும் தெரிய இல்லை. ரைட், எந்த உறவை பற்றி இதில் இயேசு பேசுகிறார்? எந்த உறவு பற்றி பேசுறார்? தாயும் சகோதரர்களும் உண்மை சந்திக்க வந்திருக்கிறார். இயேசு என்ன சொல்றார்? அப்ப இது என்ன உறவை பற்றி பேசுறார்? இந்த இறை வார்த்தையோட இந்த உறவு சொல்லுகிறப்போ எந்த உறவாக அது மலரும்? அந்த இறை உறவை இன்னும் கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன்னா, ஆன்மீக உறவு பற்றி இயேசு பேசுறார். ஆக இன்றைக்கு எங்களுக்கு 3 வகையான உறவுகள் இங்கே நாங்கள் பார்க்க முடிகிறது. இரத்த உறவு இருக்கிறது, திருமண உறவு இருக்கிறது, அடுத்தது ஆன்மீக உறவு இருக்கிறது. ஆக இன்று ஆன்மீகம் என்கிற அந்த விடயம், அதாவது சிறப்பாக இன்றைக்கு இஞ்ஞாசியாருடைய ஆன்மீக வாழ்வை பற்றி உங்களோடு ஒரு சில விடயங்கள் பேச. ஆன்மீக வாழ்வை பற்றி நாங்கள் பேசுகிற பொழுது எனக்கு இந்த 2 சொற்கள் கொஞ்சம் குழப்பமான சொற்கள். ஒன்று பக்தன், அடுத்த சீடன். பக்தன் என்றா யாரு, சீடன் என்றா யாரு? யாருக்கும் அர்த்தம் தெரியுமா? பக்தன் என்றால் யார், சீடன் என்றால் யார்? பக்தன் என்றால் யாரு தெரிஞ்ச ஒரு ஆள் என்று சொல்லுங்க பாபம். நான் அதெல்லாம் எழும்புறேன்னு சொல்ல சொல்லி அந்த அம்மா எழும்புறா. கடவுளை விசுவாசிப்பவன், கடவுளை விசுவாசியாதவன் சீடன். சரியா? பக்தன் என்றா யாரு? அம்மா, பக்தன் என்றா யாரு? அப்படியே சாப்பிட்ட மனுஷன் டீயும் அப்படியே சொக்கத்தை கொண்டு போது போல கிடக்கு. ரைட், பக்தன் என்றா யாரு? இறைவனிலே பக்தி உள்ளவன். இந்த பக்தன் என்ன செய்வான்? இறைவனிலே நம்பிக்கை கொண்டிருப்பான்.
இறைவன விசுவாசி அதாவது சீடன் இறைவன் நம்பிக்கை கொண்டிருக்க மாட்டானா? இருக்குமா? இருக்கும். சீடனுக்கு நம்பிக்கை இருக்கும், பக்தனுக்கும் நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் இந்த பக்தன் என்றால் யாரு? இறைவனிலே பக்தி உள்ளவன். அவன் என்னென்ன செய்வான் பக்தியின் காரணமாக? என்ன பணி செய்வான் பக்தன்? காலம் முழுமினோன்ன பிதாச்சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன் என்று ஒரு சுபம் சொல்லலாம். வேற என்ன செய்யலாம்? பூசைக்கு போகலாம், இறைவார்த்தையை வாசிக்கலாம். வேற ஆராதனைக்கு போய் ஒரு மணித்தியாலும் கோயிலில் இருக்கலாம். என்ன மரியாதை செயலில் ஒரு அங்கத்தவராக இருக்கலாம். வேற என்ன செய்யலாம்? எல்லா பக்தி முயற்சிகளிலும் பங்கெடுக்கலாம். ஆனா சீடன் என்றால் யாரு? குருவின் சொல்படி கேட்டு. எந்த குரு? பங்கு தந்தை. ஜேசு என்கிற குருவின் செய்தியை கேட்டு அதன்படி நடந்து, பக்தன் நடப்பான், அதன்படி நடந்து மற்றவர்களுக்கு எடுத்து சொல்றவன் சீடனாக இருப்பான். நாங்கள் எந்த பணியை ஆற்ற அழைக்கப்படுகிறோம்? பக்தனுக்குரிய பணியா சீடனுக்குரிய பணியா? நீங்க எல்லாருமே சீடர்களா? ஆமண்ணா, போன கிழமை எத்தனை பேருக்கு நீங்கள் ஆண்டவருடைய செய்தியை அறிவிச்சிருக்கிறீங்க? நான் அறிவிக்கலை என்றால் சீடன் அல்ல. நான் சில நேரம் இந்த மரியாஞ்சேனை கூட்டத்துக்கு போனால் சகோதரி, நான் 3 என்ன இயலாத சகோதரிகளை போய் பார்த்தேன். அந்த 3 சகோதரின்னு எனக்கு விளங்குறதே இல்லை. என்ன, நான் 2 சகோதரியை போய் பார்த்தேன். அந்த 2 சகோதரி ரகசியமாக கேட்கணும்னு யோசிக்கிறேன் நான். என்ன, அதை விட புதுசாக ஏதாவது யாராவது சொல்கிறாங்களேன்றா அது பெருசாக நான் காண்றல. ஏன்னா அந்த சகோதரியை போய் பார்த்தேன், நான் சோம் இல்லாத சகோதரனை போய் பார்த்தேன். நான் அதை போய் பார்க்குறேன், நல்லதுதான். ஆனால் ஆண்டவர்களுக்கு என்ன சொல்லுகிறார்? தன்னுடைய சீடர்களுக்கு ஆண்டவர் இயேசு விண்ணகத்துக்கு எழுந்தருளி செல்ல முதல் உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நற்செய்தியை பறைசாற்றுகிறவன் தான் சீடன். அப்ப சீடன் நற்செய்தியை பறைசாற்றணும்டா என்ன வேணும்? அவனுக்கு உள்ள ஆண்டவர் இருக்க வேணும். அன்பான ஆண்டவரே, தாழ்மையான மனதுடன் வாழ எனக்கு கற்றுத்தாரும். உமக்கு உகந்த விதத்தில் அன்பு காட்டவும், கணக்கிடாமல் கொடுக்கவும், காயங்களை பற்றி கவலைப்படாமல் நான் போர் புரியவும், ஓய்வை தேடாமல் உழைக்கவும், கைமாறு கருதாமல் கொடுக்கவும் எனக்கு வேண்டிய மனப்பக்குவத்தை தாரும். ஓ இறைவா, உமது திருவுளத்தை நிறைவேற்றுகிறேன் என்பதில் மட்டும் நிறைவு காண எனக்கு வரம் அருளும். மிகவும் ஒரு பவர்ஃபுல்லான சுபம். இதில் இருக்கிற முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்த்தோம் என்றால், கடைசி பகுதி, உமது திருவுளத்தை நிறைவேற்றுகின்றேன் என்பதில் மட்டும் நிறைவு காண எனக்கு வரம் அருளும். அதனுடைய ஆரம்ப பகுதி, தாழ்மையான மனதுடன் வாழ எனக்கு கற்றுத்தார். இரண்டுக்கும் இடையில தான் நம்முடைய வாழ்வு, ஆன்மீக வாழ்வு என்பது இருக்கிறது. இந்த இப்படி இஞ்ஞாசியருடைய ஆன்மீக வாழ்வை நாங்கள் பார்க்கிற பொழுது, அவருடைய வாழ்வு ஒரு ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்வாக இருந்தது. அவர் 1491 ஆண்டு பிறக்கிறார். ஆயிரத்தி 1491 ஆண்டு பிறந்து 1556 ஆண்டு இறக்கிறார். எத்தனை வயசுல செத்துட்டார்? 1556 ஆண்டு சாகிறார். 1491 ஆண்டு பிறக்கிறார். 65 வருஷ காலம் இந்த உலகில் வாழ்ந்தார். என்ன
இவருடைய சபையில ஏறத்தாழ 60க்கு மேற்பட்ட புனிதர்கள் இருக்கிறார். புனித சவேரியார் உதாரணத்தை சொல்லலாம் இல்லையா. ஆகவே இவருடைய அண்மையில புனிதப்பட்டது உயர்த்தப்பட்ட ஒரு குருவானவரும் இவருடைய சபையை சார்ந்தவராக இருக்கிறார், ஜேசு சபை. இப்படி இஞ்ஞாசியாருடைய அந்த ஆன்மீக வாழ்வு நாங்கள் பார்க்கிற பொழுது அந்த மன்றேசாவிலே அவர் பெற்ற ஆழ்ந்த இறை அனுபவம் தான் அவரை ஒரு ஆன்மீகவாதியாக திரு அவைக்கு தந்தது. இவர் ஜெருசலேமில் போய் அங்க வாழ்ந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு பணிபுரிந்து ஆண்டவருடைய செய்தியை அந்த முஸ்லிம் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதுதான் இவருடைய விருப்பம். ஆனால் கடவுளுடைய திருவுளம் வேறு மாறியது. கடவுளுடைய விருப்பம் என்னவென்றால் இவர் ரோமாபுரியில இருந்து அந்த சபையை வழிநடத்த வேண்டும். தன்னுடைய வாழ்விலே எருசலேமுக்கு போவதா ரோமாபுரிக்கு போவதா என்கிற அந்த தேர்ந்து தெளிதல் முக்கியமான ஒரு விடயமாக மாறுகிறது. அவர் தேர்ந்து தெளிவடைகிறார். அவர் கடைசியா ரோமாபுரியில வந்து தங்குறார். தன்னுடைய தோழர்களை உலகத்தின் அத்தனை பாகங்களுக்கும் அனுப்புகிறார். இலங்கைக்கும் எங்களுடைய ஜேசுவை குருக்கள் வந்திருக்கிறார்கள், தற்பொழுதும் இருக்கிறார்கள். பல மாவட்டங்களிலே பணியாற்றுகிறார்கள். எங்களுடைய மண்ணிலே JRS என்கின்ற பணி ஜேசு சபையினுடைய பணியாக இருந்திருக்கிறது. இந்த திருஅவையினுடைய வளர்ச்சிக்காக இவர்கள் திருத்தந்தை கண்டு ஒரு விசேட கீழ்ப்படிவை இந்த குருக்கள் பலர் பெறுகிறார்கள். திருஅவைக்காக அவர்கள் வாழுகிறார்கள். இந்த இஞ்ஞாசியாருடைய ஆன்மீகம் என்று நாங்கள் பார்க்கிற பொழுது அவருடைய ஆன்மீக பயிற்சிகள் என்கின்ற 30 நாள் தியானத்துக்குரிய அவருடைய எழுத்துக்கள் மன்றேசாவிலே ஏனைய பிற இடங்களிலே அவர் பெற்றிருக்கக்கூடிய அத்தனை இறை அனுபவங்களையும் கொண்டு ஒருவர் ஒரு ஆன்மீக ரீதியாக தன்னை ஆழப்படுத்துவதற்காக அவர் கண்டுபிடித்திருக்கக்கூடிய அல்லது அவர் தேர்ந்து தெளிந்து இறைவனுடைய ஞானத்தில் அவர் பெற்றிருக்கக்கூடிய கருத்துக்கள் அத்தனையும் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அவரது ஆரம்ப தியானம் நான் 40 முதல் 5 நாள் தியானம் செய்திருக்கிறேன், 8 நாள் தியானம் செய்திருக்கிறேன், 30 நாள் தியானம், இப்பொழுது அண்மையில 40 நாள் தியானம் கனடாவிலே செய்கிற வாய்ப்பு கிடைத்தது. ஒவ்வொரு கால பகுதியிலே சுவாமிய வாரத்துக்கு முதல் டயக்கனேட்டுக்கு முதல் 30 நாள் செய்கிறோம். தியாலஜியில் 2 ஆண்டுகள் 5 நாள் 8 நாள் தியானம் போயிருந்தேன். இவ்வாறு இந்த தியானங்களிலே நான் பங்கெடுத்த பொழுது எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிறிய துளி, இந்த ஆன்மீக துளி, அதிலிருந்து உங்களோடு நான் இன்றைய விடயங்களை பகிர்ந்து கொள்ள முற்படுகிறேன். இந்த ஆன்மீக வாழ்விலே நாங்கள் தேர்ந்து தெளிதல் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம் இல்லையா. நீங்கள் இன்றைக்கு இங்கே வரணும், ஆனால் வீட்டில் கன வேலையில் இருந்திருக்கும். கடைசியாக நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. வரணுமென்று யோசிச்ச சிலர் வர இல்லை. ஏன்? முடிவெடுக்க முடியல, வர முடியல. முடிவெடுத்தவர்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். அந்த முடிவெடுத்தல் என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது இல்லையா. அப்ப எங்களோட வாழ்க்கையில நாங்கள் தேர்ந்து தெளிவடைகிற ஒன்றுக்கு இந்த 14 விதிகளை எங்களுக்கு இஞ்ஞாசியா தந்திருக்கிறார். 14 விதிகள் தேர்ந்து தெளிதல். இது கனடாவிலே எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஆங்கில பிரதியை நான் மொழி மாற்றம் செய்திருக்கிறேன். ஒரு சில பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ் இருக்க செய்கிறது. ஆகவே இந்த தேர்ந்து தெளிதல் என்பது அவருடைய முக்கியமான விடயம். இந்த தேர்ந்து தெளிதலுடைய ஆரம்பத்திலே, ஆன்மீக வாழ்வின் ஆரம்பத்திலே இமேஜின் பண்ணி பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க எப்படி இருக்குமெண்டா, உங்களோட ஜேசு நிற்கிறார், அதுல இங்கால சாத்தான் எங்களோட நண்பர் என்ன பேல்செபூல் அங்க நிற்பார். நிற்கிற பொழுது 2 பேரும் உங்களோட கூப்பிடுவாங்க. நீங்க இப்ப கடைசியா நடந்த தேர்தலில் வாக்களிச்சிருப்பீங்க தானே, என்ன இவங்களுக்கு என்னத்தை போட்டு என்று சொல்லி என்பிபிக்கு போட்டாங்க கன பேர். என்ன என்பிபி என்னத்தை போட்டுட்டோ தெரியாதான்னு சொல்றவங்க பல பேர் இப்ப இருக்கிறாங்க. ஏன்டா இவங்களுக்கு போட்டோம், எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்குது. என்ன அந்த அமைச்சரை பிடிச்ச கதைக்கு இந்த இப்படி சொல்றான், யாருக்கு நாங்கள் போடுறது, பெரிய போராட்டம் அவங்கள்ட்ட வந்து போனது எல்லாம் இருக்கிறது. என்ன ஆக இந்த அவங்கள எலெக்ஷனுக்கு முதல் விஷயம் பேசுவார்கள். அப்படித்தான் ஜேசு பேசுறார்.
அங்கால பெயல்செபூல் பேசுறார். இயேசு ஒரு மைக்கம் இல்லாம தனியா நின்று பேசுறார். அங்க பெயல்செபூல் பெரிய பாக்ஸ் எல்லாம் போட்டு எங்களை போல என்ன பெரிய பெரிய பாக்ஸ் எல்லாம் வச்சு பெயல்செபூல் பேசும். பேசுற பொழுது பெயல்செபூல் எங்களுக்கு முதல் காற்று என்னவாக இருக்கும்? காசு, பணம், துட்டு, மணி என்னட்டவா உனக்கு காசு தாரேன். நான் அந்த சில வழிபாடுகளில் பார்த்துருக்கிறேன். இந்த வழிபாடுகளில் நடத்துகிற ஆக்கள் கன பேர் உனக்கு இது தருவார் ஆண்டவர், அது தருவார், உனக்கு வேணுமா ஆண்டவர்கிட்டவா இது தருவார். இதுதான் கத்தோலிக்கத்திலையும் சொல்லுகிறார்கள், சபைகளிலும் சொல்லுகிறார்கள். என்ன ஆன்மீகத்துக்கு எது அவசியமானதுன்னு இயேசு சொல்லுகிறாருண்டா, என்னுடைய சிலுவையை தூக்கி கொண்டு போகிறதுக்கு என்ன அவசியம் என்றா, இக்னேசியஸின் அடிப்படையில் அவருடைய பார்வையில் எங்களுக்கு ஒரு ஆன்மீக ஏழ்மை அவசியம் என்று சொல்வார். எங்களுக்கு சொத்து இருக்கக்கூடாதா? இருக்க வேணும், தேவைதான். ஆனா சொத்துல பற்று இருக்கிறதா, இயேசுல பற்று இருக்கிறதா என்ற கேள்வி நாங்கள் வருகிற பொழுது பெயர்செபூல் என்ன சொல்லுவோம்? எங்களுக்கு இந்த காசு, பணம், துட்டு, மணி, நகை, காணி, அது இது என்று சொல்லி பட்டம், பதவி என்று காட்டும். அது பெயர்செபூல் தருகிற ஒரு விடயம். இயேசு தருகிறது ஏழ்மை. நீ ஏழ்மையில தான் நீ இயேசுவுக்கு பணி செய்ய முடியும். இந்த சொத்து சுகம் வந்தா என்ன எங்களோட மனசுல வரும்? பிரைடு, செருக்கு வரும். என்ன பெருக்கு, செருக்கு வரும், பேராசை வரும், இல்லையா? பொறாமை வரும், எல்லாம் வரும். என்ன ஆனால் இயேசு என்ன சொல்றார்? எவ்வாறு நான் என்னை தாழ்த்தி கொண்டேனோ நீயும் உன்னை தாழ்த்திக்கொள். தாழ்ச்சி. இரண்டாவது பண்புகளுக்கு முதலாவது இயேசு சொல்றது ஏழ்மை, இரண்டாவது தருகிறது தாழ்ச்சி. அந்த ஏழ்மையும் தாழ்ச்சியும் எங்கள்கிட்ட இருந்தால் என்னுடைய லைஃப் ஒரு எளிமையான சிம்பிளான லைஃபாக மாறும். ஆனால் பணமும் செருக்கும் எங்கள்கிட்ட இருந்தா என்ன வரும்? மதியாமை, ஆணவம், என்ன அகங்காரம், எல்லா பேயும் வந்து எனக்கு டிங் 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 பெரிய பெரிய கொம்புகளோட எங்களோட லைஃப்ல அது ரெண்டும் வந்து போறது இருக்கு. நீங்க செய்யறதுக்காக உங்களுக்கு வராதுன்னு சொல்லலாது, நாங்க சுவாமிமார்ன்றதுக்காக எங்களுக்கு வரையில்லைன்னு சொல்லலாதுன்னு. இந்த போராட்டம் எப்பொழுது உங்களுக்கு வரும்? இதுல தேர்ந்து தெளிகிற ஒரு விடயம் இருக்கு. எனக்கு பணமா ஏழ்மையா, எனக்கு செருக்கா தாழ்ச்சியா, எனக்கு அகங்காரமா இல்லையென்ற ஒரு எளிமையா என்றதுதான் இங்கே இருக்கிற விடயம். ஆக நாங்கள் எங்களை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே தேர்ந்து தெளிய வேண்டுமாக இருந்தால் இக்னேசியஸ் எங்களுக்கு 14 விதியை தார. இந்த 14 விதிகளை நாங்கள் பார்க்கிற பொழுது முதலாவது சொல்லுகிறது, இந்த படம் இருக்கிறார்கள், மட்டை இருக்கிறார்கள், அல்லது உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பியிருப்பேன். இதில் ஆஃப் பண்ண வச்சிருக்கோம், இல்லை ஆன் பண்ணியிருந்தோம், அதை பாருங்க. முதலாவது விடயம் அந்த இதில் நிலை 1, நிலை 2 என்று இருக்கிறது. முதலாவது நிலை, அதில் 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. முதலாவது, கனமான பாவத்திலிருந்து கனமான பாவத்தை நோக்கி செல்கின்றேனா? கனமான பாவத்திலிருந்து கனமான பாவத்துக்கு போறது. என்னை விட ஒருத்தரும் இங்கே இல்லை. நான் தலைக்கு சொல்ற கேட்காம நீ சொல்ற நான் கேட்கிறதோ என்ன? நீ ஒரு சாதாரண சகோதரி, நான் தலைவி, நான் தலைவி சொல்றதான் நீ கேட்க வேணும். அப்ப என்ன சொல்லும்? அதுல இருந்து மற்ற ஆளை ஒதுக்குற அல்லாட்டி ஒடுக்குற, அவருக்கு எதிராக குறைக்கிற காரியங்கள் எல்லாம் வரும். என்ன அன்றைக்கு எனக்கு ஒரு பிள்ளை என்று சொல்லிச்சு, பாரு இந்த என்ன மரியாஞ்சனை ஆக்கள்கிட்ட பிறரை பற்றி கதைக்கக்கூடாதுன்னு இங்கே சொல்ல இல்லாதவன். நான் தாராளமாக சொல்கிறேன்னு சொன்னேன். ஏனென்றா அவை வந்து ஆக்களை சந்திக்க வந்துட்டு கூடி இருந்து மெட்டாளை பற்றி தான் கதை நடக்குது பார். என்ன நான் சொன்னேன், சாட்டிக்கு வாராக்கள் அப்படி செய்ய மாட்டேன்னு. வேணுண்டா எல்லாரும் நிர்வாக உறுப்பினர்கள் என்ன சகாயம் அப்படி கதைக்க விட மாட்டேன்னு சொன்னேன். என்ன இந்த கனமான பாவத்துல கனமான பாவத்துக்கு போகும். எப்படின்னா இன்றைக்கு நாங்கள் பாருங்க, எங்களோட அரசாங்கங்களை பாருங்க, இப்போ போலீஸை பாருங்க, ரோட்ல நின்று லஞ்சம் வேண்டுவான்.
என்ன லஞ்சம் வேண்டி 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 அவன் டிப்பர் வேண்டி வச்சுக்கிறாங்க போலீஸ்காரன். அந்த டிப்பர் எனக்கு மண் பறிக்குது. எப்படி அவன் ஏத்திட்டு வர்றது எங்க கள்ளமண். பேந்தான் நான் யோசிச்சேன், எனக்கு அவன் கள்ளமண் பறிச்சா நானும் அந்த களவுக்கு உடந்தையா போறேன். அவன் கனமான பாவம் என்ன செய்யுது, இன்னொரு கனமான பாவத்தை நோக்கி கொண்டு போகுது. ஒரு கொலை செய்கிறவன் 10 கொலையை செய்யறான். நம்ம டைம் ஆயிட்டுதான் எனக்கு எல்லாம் வச்சிருக்கோம். கனமான பாவத்துக்கு நான் போறேன் என்று சொன்னால் நான் ஆற்ற பக்கம் போறேன், சாத்தாண்ட பக்கம். எதிரி கற்பனை சார் மகிழ்ச்சிக்குள் நம்மை அழைத்து செல்வான். எப்படி மகிழ்ச்சி அழைத்து செல்வான்? பாரு வீடு பெரிய அழகான வீடு இருக்கு, மற்ற வீடுகளை விட உண்ட வீடு தான் பெருசா இருக்கு, மற்ற வீட்டு தாலி கொடியை விட உண்ட தாலி கொடி தான் பெருசா இருக்கு, உண்ட தாலி கொடியில இருக்கிற அந்த மயில் தான் மிக அழகாக இருக்குது. என்ன மற்றவன் என்ன செய்தவன், நீ தலைவியா வந்த அப்புறம் இப்படி எல்லாம் நடக்குது என்று சொல்லி தலைவன் என்ன செய்வான், எங்களை ஒரு கற்பனை சார்ந்த ஒரு உலகுக்குள்ளே அழைத்து கொண்டு போவான். நாங்கள் என்ன செய்வோம், அந்த படங்கள்ல மிதந்து வருவாங்க காதலனும் காதலியும். சென்னையில் ரோட்ல நிற்பாங்க, திடீரென்று பார்த்தா காதல் பாட்டு கனடாவில் அல்லது சுவிஸில் டென்மார்க்ல நடக்கும். என்ன அவ்வளோ குயிக்காக காலேஜ் போட்டு திருப்பி சென்னைக்கு வந்துடுவாங்க அந்த ஷூட் முடிய. அது மாதிரி தான் கற்பனைக்குள் அழைத்து செல்லும். ஆனால் தூய ஆவியானவரோ காரணங்களை தேடச் செய்து மனச்சாட்சியை தூண்டி எழுப்பி கொண்டிருப்பார். நான் ஒரு பிள்ளையான காரியம் செய்கிற பொழுது, மகனே மகளே நீ செய்கிறது பிள்ளை என்று மனச்சாட்சியை தூண்டி எழுப்புவார். அதான் அந்த முதலாவது நிலை. நான் எப்படி இருக்கிறேன் இன்றைக்கு, நான் எப்படி இருக்கிறேன்? கனமான பாவத்திலிருந்து கனமான பாவத்துக்கு போகிறேனா, அல்லது கனமான பாவத்துக்கு போகிற பொழுது தூய ஆவியார் என்னை தூண்டி எழுப்புவதை நான் நினைவு கூறுகிறேனா, உணர்ந்து கொள்ளுகிறேனா? 2வது பாடல் வாசிங்க பாப்பா. இறைவனுக்கான பணிகளில் ஈடுபட்டு நிறை தூய்மையான வாழ்வை நோக்கி பயணிக்கின்றோமா? ரைட். என்னது? இறைவனுக்கான பணிகள் ஈடுபட்டு நிறை தூய்மை வாழ்வை நோக்கி பயணிக்கின்றோமா? 2வது கேள்வி இல்லையா? அல்ல அடுத்தது, தூய ஆவி எப்பொழுதும் துணிவையும் ஆறுதலையும் அமைதியையும் தருகின்றது. அப்ப தூய ஆவி எப்பொழுதும் எங்களுக்கு துணிவையும் ஆறுதலையும் அமைதியையும் தருகின்றது, குழப்பத்தை அல்ல. ஆனால் தீயாவி கவலையையும் அதன் ஊடான அழிவையும் பிழையான காரணங்கள் ஊடாக நியாயப்படுத்தல்களை செய்கிறது. பாத்தீங்களா விளையாட்டு? தூயாவி என்ன செய்வார்? உங்களுக்கு துணிவை தருவார், ஆறுதலை தருவார், அமைதியை தருவார். ஆனால் அசுத்தாவி என்ன செய்யும்? கவலையை தரும். உங்களோட மனசுல ஒரு கவலை உருவாகுது என்றால் அங்கு டார்க் நைட் ஆரம்பமாகிறது. என்னோட மனதில் ஒரு இருள் சூழ ஆரம்பமாகிறது. ஆகவே இந்த எங்களுடைய பயணத்தில் இந்த பணிகள் நாங்கள் ஈடுபடுகிற பொழுது எப்படி நடக்குது? நாங்க கவலை அடைகிறோம் என்றால் நாங்க என்ன நடக்குது? அங்க எங்களுக்குள்ள உந்தி கொண்டிருக்கிறார் தூய அசுத்தாவி. எங்களுக்குள்ள மகிழ்ச்சி இருக்கிறது, நிறைவு இருக்கிறது, அமைதி இருக்கிறது என்றால் தூய. அப்ப யோசிச்சு ஒவ்வொரு நாள் இரவில் படுக்கிற பொழுது இன்றைக்கு என்ன நடக்குது, என்ன இந்த லைஃப்ல என்ன நடந்திருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிற பொழுது அதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எது? யார் என்னை வழி நடத்துகின்றார்? 3வது நாள் வாசிங்க. ஆறுதல் என்றால் என்ன? இது நாம என்ன குறிப்புகிறோம்? துணிவையும் ஆறுதலையும் அமைதியையும் தூய ஆவியா தருகிறார். அந்த ஆறுதல் என்றால் என்ன? வாசிங்க. அதுவே ஆறுதல் ஆகும். நீங்க கோயிலுக்குள்ள போய் நக்கருணை ஆண்டவர் வழிபாடு நடக்கிற பொழுது நீங்க உங்களை அறியாமல அழுகிறீங்க, கண்ணீரோடுது. எனக்கு லைஃப்ல ஏற்பட்ட நான் 5 நாள் தியானத்துக்கு போன நேரம், நான் பிரதரா இருந்த நேரம், ஏதோ ஒரு சூழ்நிலை செப்பல்ல இருந்தேன்னா இருந்துட்டு அப்படி மேல போய் தியானம் செய்து கொண்டு மொட்டை மாடியில் நிற்கக்குள்ள பின்னேரம் 5:30 இருக்கும். அந்த காட்சிகள், அந்த இயற்கை வனப்புகள் எல்லாத்தையும் பார்த்த நேரம் ஒரு 15-20 நிமிஷம் கண்ணால கண்ணீர் ஓடிச்சு. ஆண்டவருடைய அந்த இரக்கத்தையும் என்னுடைய பாவ வாழ்வை நான் நினைத்தேன். அப்பொழுது கண்ணீர் ஓடிச்சு. 40 நாள் தியானத்தில்
பல தடவைகள் அந்த அனுபவம் எனக்கு ஏற்பட்டது. ஒரு நாள் காலையில் சாப்பிட்டு நான் அப்படியே வெளியில் போகிறேன், அப்போ சூரியன் உதைக்குது. அங்கே 7 மணிக்கு 8 மணிக்கு பிறகு சூரியன் வரும் கனடாவில் இல்லை. அப்படி நான் வெளியே போகிறேன், சூரியனுடைய கதிர்கள் அப்படியே வெளியே வந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரம் என்ன அறியாத கண்ணீர், ஆனந்த கண்ணீர்னு சொல்வார்கள், அவ்வாறான கண்ணீர். அதுதான் அந்த ஆறுதலினுடைய வெளிப்பாடு ஆக இருக்கும். நான் சும்மா குளறி அழுகிறதல்ல, அதை நான் சொல்ல இல்லை. சிலருக்கு எப்போ பார்த்தாலும் அழுகிற வியாகுல மாதாவின் பிரதிகள் எங்களோட வீடுகளில் இருப்பின. அவையே நான் சொல்ல, ஐயோ அப்படிதான் எல்லா சில எப்படி அம்மா இருக்கு, ஐயோ அங்கே நோவு இஞ்ச இழுக்குது, நோவு வயசு போனால் நோவும் இழுக்கும் தான் என்ன, அது இல்லாட்டி தான் பிரச்சனை. வயசு போக நோகும் தான் இழுக்கும் தான், இழுக்காட்டி தான் பிரச்சனையா இருக்கும் என்ன, ரைட். ஆகவே இந்த ஆறுதல் என்பது ஒரு ஆனந்தமான ஒரு உணர்வை எங்களுக்கு தருகிறது. அந்த ஆறுதல் நமக்கு ஒரு உள்ளார்ந்த இயக்கம், என்னுடைய மனதில் ஏற்படுகிற இயக்கம். அது எதனால் ஏற்படுகிறது? தூயாவியால் ஏற்படுகிறது. நான் ஒரு தடவை அந்த கனடாவில் தியானத்தில் நான் இருந்த பொழுது, அந்த கிறிஸ்மஸ் ஏதோ ஒரு ஃப்ளவர் ஏதோ ஒன்று பூன்னு சொல்லுவார்கள், இந்த கள்ளிப்பூ மாதிரி, அது அந்த டிசம்பர் காலத்தில் அது பூக்கும். நவம்பரில் இந்த பூ பூக்கிற மாதிரி, எந்த பூ, கார்த்திகை பூ பூக்கிற மாதிரி அங்கே டிசம்பர்லாம் பூக்கும். பச்சை மரம், ஆனால் அதில் வர்ற பூவண்டா மிக அழகு. ஒரு இந்த பூ தான் இருக்கு, மிக சிறிய பூ, ஆனால் மிக அழகாக இருக்கு. அன்றைக்கு நான் ஒரு அரை மணித்தியாலத்துக்கு நேரம் அந்த பூவோடு இருந்தேன், புடுங்கையில்லாத பூவை. அப்போ அது பக்கத்தில், அந்த சாடி பக்கத்தில் இருந்தேன். அந்த அவ்வளவு என்னை ஈர்த்து கொண்டது. அதுதான் ஆனந்தத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது, ரைட். அப்போ இந்த மேலே நாங்கள் பார்க்கிற பொழுது தூயாவி கவலையும் அதனூடாக அழிவையும் தரும் என்று சொல்லப்பட்டதல்லோ. அந்த அழிவண்டா என்ன? 4வது பையன் ஒரு ஆள் வாசிங்க, வேறு ஒரு ஆள். அப்ப ஆறுதலுக்கு எதிரான இவை என்றா இது ஆறுதல். கண்ணீர், நம்பிக்கை வளர்தல், எதிர்நோக்கு உருவாகுதல், அன்பு உருவாகுதல், மகிழ்ச்சியாக இருத்தல், ஆழமான உள்ளார்ந்த அமைதி, இவை ஆறுதலின் வெளிப்பாடுகள். அழிவின் வெளிப்பாடுகள் எது? வாசிங்கம்மா. அக இருளையும் அப்ப அழிவு என்ன செய்யுதுமெண்டா அக இருளை உருவாக்கும். தெளிவு இருக்காது, உள்ளத்துல ஒரே குழப்பமாக இருக்கும். எதை செய்கிறது என்ன, இங்கால போறதா அங்கால போறதா என்ன, அதை செய்வோமா இதை செய்வோமா என்ன, அப்படியா குழப்பம் இருக்கும். விட முடியாத அளவுக்கு பொருட்களில் அடிமைத்தனம் இருக்கு. பொருட்கள் வச்சுக்கிறது வேற. எனக்கு தெரியும், கனடாவில் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா வீட்டு அங்கே வேலைக்கு போகிறவோ, அவளோட அந்த அம்மாவும் ஐயாவும் இருக்கு. அவள் பாகிஸ்தானி, அந்த அம்மா, ஐயா கனடாக்காரன், மாதிரி பண்ணி அவை இருக்கணும், பிள்ளைகள் இருக்கோ தெரியல. அந்த அம்மாட்ட புது புது உடுப்புகள் அவளோட 4 அறை ஃபுல்லாக இருக்கு. பெட்டிகள் பாக்ஸாக போட்டு வச்சிருக்கிறான். அதை விட அந்த அவளோட கராச்சியில் வாகனம் விடுற 2 வாகனம் விடுற இடத்தை தவிர அந்த பாக்ஸும் அடிக்கடி இருக்கும். அதை விட அங்கே எங்களோட வீடுகள்லேண்டா காணிக்கு ஒரு ஸ்டோரை போட்டு வைக்கலாம். அங்கே காணியெல்லாம் சின்னது தானே. அப்போ ஸ்டோர், வெளியில் ஸ்டோர்கள் இருக்கும். அதை வாடகைக்கு வேண்டி 2 ஸ்டோரில் பெட்டிகளுக்குள்ள உடுப்பு இருக்கு. அந்த அம்மா சில நேரம் எங்களுக்கு அந்த அக்கா கேட்டு அந்த அம்மா எங்களுக்கு அந்த பெட்டிகளில் உடுப்பு போட்டு விடுவாள். காசு தான் தருமே, சரியா குறைஞ்ச விலை தர வேண்டாம், போடுற இல்லாது. அவர்கிட்ட பார்த்தா எக்கச்சக்கமான உடுப்பு இருக்கு, ஆனால் போடுறதுக்கு நேரமும் இல்லை, ஆளும் இல்லை. ஒரு அறை ஃபுல்லாக ஹேண்ட்பேக் இருக்கான். என்ன உங்களோட எத்தனை ஹேண்ட்பேக் இருக்கோ தெரியல. இல்லை அந்த அம்மாவிட்ட ஒரு அறை ஃபுல்லாக ஹேண்ட்பேக். என்ன நாவல் உடுப்பண்டா, நாவலுக்கு ஒரு 15 இருக்கும், பட்டை கலரில் ஒரு 15-20 இருக்கும். அப்படி அது ஒரு அறை ஃபுல்லாக ஹேண்ட்பேக்கண்ட பாருங்களேன். ஒரு கடைக்கு போன மாதிரி தான் நம்மளோட வீட்டு இருக்கு. அப்போ இவோட வேலை என்ன, ஞாயிற்றுக்கிழமையில போய் ஒவ்வொன்றா தூசு தட்டி வச்சுட்டு வாழறோம். அப்ப சில நேரம் எங்களுக்கு இந்த பொருட்கள்ல அதீத பற்றி இருக்கும், விட முடியாது. என்ன அந்த என்ன ஆப்புழுத்த குரங்கு மாதிரி, என்ன விடவும் முடியாது, இழுக்கவும் முடியாது. இழுத்தா பாதம் பெற்றோம். என்ன அதான் எங்களோட கனைப்பேற்ற நிலைமையாக இருக்கிறது. என்ன இந்த பொருட்கள் அடிமைத்தனத்தையும் ஆன்மீக வாழ்வில் அக்கறையின்மை. ஒரு பொருள் அடிமைத்தனமா போச்சுதண்டா
இந்த செவன் சொல்றது எல்லாம் அந்த ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்காது இல்லையா? கவலையையும் அது தோற்றுவிக்கும். அதான் அந்த கன பேர் வியாகுல மாதாக்களாக இருக்கிறதுக்கு காரணம் அவையோட மனசுல என்ன இருக்கிறது? அழிவு உருவாகி இருக்கிறது. என்னால் ஒரு நாளை பார்த்து சிரிக்க முடியலையேண்டா நான் சிலரை பார்த்தோம் என்ன, எனக்கு சிலரை பார்க்க பயம் என்ன, சிலரை பார்க்க பயமா இருக்கிறது. சிலருக்கு அந்த சிரிக்கவே மாட்டார்கள். எங்கட ஒரு முந்தி இருந்தவர் அவரை சிரிச்சான்னு தான் நாங்கள் சொல்றது. அவர் மாட்டை பார்த்தாலும் சிரிச்சுட்டு தான் போவார், ஆட்டை பார்த்தாலும் சிரிச்சுட்டு போவார், ஆக்களை பார்த்தாலும் சிரிச்சு கொண்டு போவார், பேங்க்ல சிரிச்சு கொண்டு தான் வேலை செய்வார். அப்போ அவரோட கனவே போய் நிற்பாங்க லைன்ல, ஏன்னா அந்த மனுஷன் பேசாது என்ன. எங்களோட கனப்பேருக்கு சிரிக்க பயம், சிரிச்சா ஆன்மீகம் கொட்டுண்டு போயிடும் என்ற பயம் என்ன. இன்றைக்கு சிரிக்காம இருக்கிறவன்டா என்ன காரணம்? இந்த மனசுல குழப்பம் இருக்கிறது, கவலை இருக்கிறது, இருள் இருக்கிறது. அப்ப நான் ஆற்ற சைட்ல நிற்கிறேன், சாத்தாண்ட சைட் அங்கே வந்து இருப்பேன். 2-3 நாள் தியானம் எல்லாம் செய்வோம், 1 மாசம் தியானம் எல்லாம் செய்யலாம். ஆனா இந்த பண்பு இருக்குதுண்டா இந்த யோசிச்சு பாருங்க, நாங்கள் எங்க போய் கொண்டு இருக்கிறோம். ஆகவே இந்த ஆறுதல் அழிவு பற்றி நாங்கள் தெளிவடைந்து எப்படி வாழ்வது என்று நாங்கள் அறிந்து கொள்வது அவசியம். அதான் நிலை 2. அழிவின் போது என்ன நடக்கிறது? ஆறுதலின் போது எடுத்த எந்த தீர்மானத்தையும் நாங்கள் அழிவின் போது மாற்றக்கூடாது. இப்ப நான் தீர்மானம் எடுக்கிறேன் என்ன, ஒவ்வொரு நாளும் நான் மாலையில சிவமாலை சொல்லணும் தனியா, ஒவ்வொரு நாள் நான் நற்கருணை ஆண்டவரை போய் சந்திக்கணும். ஏதோ தீர்மானம் எடுத்துட்டேன் சாட்டியில. இல்லாட்டி நான் வளமையா சொல்ற சகோதரியை போய் சந்திச்சேன்றதை விட்டுட்டு வேற ஏதாவது காரியம் நான் ஈடுபடணும் ஒரு தீர்மானத்தை நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கொள்வோம். அப்படி நான் தீர்மானம் எடுத்த பின்பு நான் இந்த கவலைகள், இந்த குழப்பங்கள், இந்த இருள் சூழ்ந்த நிலையில நான் மாற்ற முனைகிறேன் என்றால் அது பிள்ளையான, நான் மாற்றக்கூடாது. என்ன தீர்மானத்தை எடுத்தேனோ அது தீர்மானம் தொடர்ந்து நான் செய்ய வேண்டும். அப்பதான் நாங்கள் பாதுகாப்பாக ஆன்மீக வாழ்வை காத்து கொள்ளலாம். அப்ப அழிவுக்கு எதிரான காரியங்களில் கூடிய ஈடுபாடுதல் கொள்ளுதல் சிறப்பாக. எப்படி என்னத்துல ஈடுபாடு சொல்லணும்? சபத்துல கூட டைம் எடுக்கணும். சபம் வேண்டா என்ன, எப்படி உரையாடும்? பிதாவே உம்முடைய நாமம் ஜெபிக்கப்படுவதா, அங்க அரிசியப்பார் அப்படி சொல்ற சோகமா? எல்லாத்தையும் சோமலை கடை 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 அடிச்சு முடிச்சு போட்டு போய் நாடகம் பார்க்கறதுக்காக இருக்கிற சோகமா? அப்ப எப்படி உரையாடுறது? ஆண்டவரோட எப்படி உரையாடுறது? எப்படி எப்படி மேல ஒருங்கிணைக்கிறது? என்னம்மா விளங்க இல்ல, நற்கருணையை மட்டும் பார்த்தா இதா, இந்த இயற்கையை பார்க்க இல்லாத இயற்கையில் யாருக்கு? எங்களுக்கு இல்ல, இயற்கையில ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்றாரு. என்ன, நீங்க கீழே கிடக்கிற ஒரு இலையை எடுத்து கொஞ்சம் பாருங்க, ஆண்டவருடைய வனப்பங்கு இருக்கிறது. என்ன, ஒரு கல் எடுத்து பாருங்க, என்ன இல்லை சொன்ன ஒரு பூண்டு, ஒரு நத்தை, இல்லாட்டி இந்த மாலை, இந்த ட்ரங்க், இந்த இருக்கிற இந்த குத்தி இப்படி வந்து இருக்குது. அதை கொஞ்சம் கூட யோசிச்சு பாருங்க. தென்னை மரத்தை பாருங்க, என்ன ரெண்டு ஆலமரத்தை பாருங்க, அதில் ஒரு வியாபித்து இருக்கிறது அவருடைய வேர்கள். என்ன அப்படியே கற்பனையில போய் பாருங்க, நீங்க அங்க ஆண்டவரை சந்திக்கலாம் இல்லையா? அந்த ஒன்றுபடுதல் என்றது அதுதான். அல்லது அது சுகம் அல்ல, அது நீங்க மனவெளிய சோழ சொல்லி முடிக்கிறது இறைவனோட உரையாடுதல் அல்ல. நீங்க உரையாடணும் வேண்டா, போய் இருக்கிறீங்களா ஆண்டோட கதைங்க, தனிமைக்கு ஆண்டோட கதைங்க, கதவை பூட்டிட்டு கதைங்க. என்ன எப்படி கதைக்கிறது? எப்படி உங்களோட நண்பரோட கதைப்பீங்களோ அது மாதிரி ஆண்டோட கதைங்க. எப்படி உங்களுடைய ஒரு சிநேகிதரோட, உங்களுடைய உறவுக்காரோட, அப்பாவோட அம்மாவோட கதைப்பீங்களோ அப்படி ஆண்டோட போய் கதைங்க. அதான் உரையாடல் இல்லை. நாங்கள் ஆண்டவரோட உரையாடல். அவர் கதை சுபம் என்றால் நாங்கள் வேண்டுதல் சொல்றது மட்டும் சுபம் அல்ல. என்னம்மா
உங்களோட அப்பாவையும் கதை கேட்கல. அப்பா நான் மனுஷன்ட்டு சொல்றீங்க, அப்பா நான் சின்ன மடுவுக்கு போகணும், என்னை ஏற்றி கொண்டு போக, இப்போ திருவிழா வருது, கோயில் நடக்குன்னு சொல்ல, அப்பா என்ன சொல்றாரு மனுஷன்? எனக்கு டைம் இல்லை, நீ பேர்ந்து போ, இப்ப போகையில பேர்ந்து போ. அங்க என்ன நடக்குது? உரையாடல் நடக்க வேணும். நீங்க மட்டும் கலைச்சு கொண்டிருக்கிற சுபம் அல்ல. ஆண்டவர் என்ன சொல்லுறாருன்றா கேட்க வேணும். என்ன எங்களுடைய தேவைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதே நேரத்தில் ஆண்டவர் எனக்கு இப்ப என்ன சொல்லுறார்? என்ன ஒரு நிமிஷம் கண்ணை மூடி, ஒரு நிமிஷம் கண்ணை மூடி. கண்ணை மூடனா கண்ணை விருப்பாங்க. நான் நிறைய எதுவும் பறைச்சிக்கணும் யோசிக்கணும், நான் கட்டையே வர மாட்டேன். நீங்க கண்ணை மூடாம இருங்க. என்ன நீங்க எல்லாம் கண்ணை மூடி ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஆண்டவரோட மனசுல உரையாடி பாருங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கிறது, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. கண்ணை மூடி சில இன்னும் மூட பயனாரு. தயவு செய்து நான் கிட்டே வரல, இங்கே இருக்கிறேன், நகையை பறிக்க மாட்டேன், உங்களோட மனுஷையும் எடுக்க மாட்டேன். ஒரு கண்ணு மூடி உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை உங்களுக்கு முன்னால இருக்குது, அது ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஏதோ ஒரு விஷயம் நீங்க ஆண்டவரோட பேச வேண்டி இருக்குது, அது ஏதோ பாவம் உங்களோட மனசுல ஞாபகத்துக்கு வருது, அதை சொல்லுங்க. சக்கியை சொன்னான் ஆண்டவர்கிட்ட, அல்லது ஊதாரி மைந்தன் தன்னுடைய தகப்பன்கிட்ட சொன்னான், அது மாதிரி தான். அதை சொல்லிட்டு கொஞ்ச நேரம் மௌனமா இருங்க, ஆண்டவர் உங்களோட ஏதோ ஒன்று பேசுவார். நிறைவு செய்யலாம். தடை ஒவ்வொன்றும் படிக்கெல்லாம் மாற்றதும் கூட பொறுத்து, அவ்வளோதான். பிள்ளை சொல்லும், ஆனால் பிள்ளைக்கு நீங்கள் அந்த நேரம் பிள்ளையோட நிற்கிறது அவசியமா, கோயிலில் பணி செய்கிறது அவசியமா, எது உங்களுக்கு அந்த நேரம் தேவையோ அதை செய்கிறதான் தேர்ந்து தெளிவு. அந்த பிள்ளை உங்களை பணி செய்ய குழப்புதா, இல்லைன்னா நீங்கள் போகாமல் இருக்கிறதான் ஆண்டவருக்கு விருப்பமா என்றதை ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியதான். ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியதான், வேற வழி இல்லை. ஆண்டவரே என் பிள்ளை போகணும்னு நிற்குது, ஆனால் எனக்கு போகணும் போல இருக்குது. உங்களோட ஆள் மனதில் நீங்கள் போனால் மகிழ்ச்சியாக இருக்குமா, நின்றா துக்கமாக இருக்குமா? நின்றா துக்கமாக இருக்குமா நீங்கள் போகிறது இறைவனுடைய அழைப்பு இல்லையா? நின்றா துக்கம் தான் உங்களுக்கு வருமாண்டா போகிறதான் உங்களோட அழைப்பு. பேர பிள்ளைக்கு அம்மா அப்பா இருக்குது, இல்லாட்டி பேர பிள்ளைய பார்க்குறது ஒரு செட்டப் பண்ணிட்டு நீங்கள் பணி செய்ய போகலாம். இல்லை நான் தான் பணியை செய்வோம், நாளைக்கு போய் அந்த பணியை செய்யலாம், இந்த பணியை செய்துட்டு. ஓகேயா, ரைட். இப்போ நான் 7வது பாயிண்ட்டை பார்ப்போம். ஒரு ஆள் வாசிங்க, பின்னுக்கு இருக்கிற ஆள் வாசிங்க. இந்த 7வது பாயிண்ட்டுக்கு விவிலியத்தில் வரக்கூடிய ஆளுமைகள் 1-2 சொல்ல முடியுமா? அது என்னன்னு சொன்னா, அழிவு இருக்கிறது, ஆனால் அதற்கு அப்பால் ஆற்றலும். அந்த ஆற்றல் என்றால் என்ன? கண்ணீர், நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு, மகிழ்ச்சி, ஆழமான உள்ளார்ந்த அமைதி, இதை கொண்டு வரதான் ஆற்றல். அந்த ஆற்றல் எங்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் இருக்கு. அழிவு பாதையில போனாலும் அந்த ஆற்றல் இருக்கிறது. அந்த அழிவு பாதையில போகாம ஆற்றலுக்குள்ள வந்த மனிதர்கள் யார் விவிலியத்தில்? ஒரு சில மனிதர்கள். யாரு? சக்கேயும், என்ன அவன் சுங்கத்து அடியில் இருந்து வேண்டிக் கொண்டிருந்தான், அல்லது மத்தையும் சுங்கச்சாவடியில இருந்து காசை வேண்டிக் கொண்டிருந்தான். ஆனால் அவனுடைய மனதில் ஆற்றல் இருந்தது, ஆண்டவருடைய மகளாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு அவனிடம் இருந்தது, அவன் பயன்படுத்தி கொண்டான். ஜேசுலூர் அந்த உவமை என்ன உவமை? ஊதாரி மைந்தர் உவமை. அவன் அந்த கடைசி மட்டத்துக்கு போறான். இந்த கடைசி மட்டம் இருக்கல்ல, அங்கதான் அந்த இறை அனுபவத்தை அவன் அனுபவிக்கிறான். அதான் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் அவசியம். அந்த இறை அனுபவம் எங்கே ஏற்படுகிறது என்றால் எங்களோட பாவத்துக்குள் நடுவில் அங்கே ஏற்படும்.
எங்களோட பாவத்தின் உச்ச கட்டத்துக்குள்ள அதுக்குள்ளதான் ஆண்டவர் என்ன அழைத்தார். அதுல இருந்து எழும்பி வர்றோம் இல்ல, அதான் அங்க ஆற்றல் தருகிறது, கண்ணீரை தருகிறது, எதிர்நோக்கை வளர்க்கிறது, நம்பிக்கையை தருகிறது, எங்களுக்குள்ள மன சந்தோஷத்தை தருகிறது. எட்டாவது, அப்ப பொறுமை காத்தல் என்பது எங்க ஏற்படுகிறா, நாங்கள் மீண்டும் ஆன்மீக ஆறுதலை அடைவோம். நாங்கள் பாவத்துக்குள்ள உச்ச கட்டத்துக்கு போய் மீண்டும் எழும்பி வாரோம். இல்லையென்றா என்னால் வாழவே முடியாது என்கிற நிலையில இருந்து நாங்கள் எழும்பி வர்றோம் என்றால் அங்குதான் இறைவனுடைய ஆறுதலை நாங்கள் அனுபவிக்கிறோம். ஆறுதல் என்றால் அந்த மனதில் ஏற்படுற கண்ணீர், நம்பிக்கை, எதிர்நோக்கு, அந்த மகிழ்ச்சி என்ன, இதுதான் அந்த ஆறுதல் என்று சொல்லுவார் இஞ்ஞாசியார். ரைட். ஏன் இந்த அழிவின் நேரங்கள் ஏற்படுகிறது? இந்த அழிவின் நேரங்களுக்கு 3 வகையான காரணங்களை இஞ்ஞாசியார் குறிப்பிடுவார். முதலாவது காரணம் என்ன? சுபவாழ்வில் அக்கறையின்மை. நாங்கள் சுபவாழ்வில் அக்கறை இல்லைன்னா என்ன ஏற்படும்? அழிவு வரும். அந்த அழிவு என்ன? குழப்பம், இங்க மேல பார்த்தோம், உள்ளார்ந்த குழப்பம், இருள், விட முடியாத அளவுக்கு பொருட்கள் அடிமைத்தனம், ஆன்மீக அக்கறையின்மை, கவலை, இவைதான் அந்த அழிவு. என்ன, சுபவாழ்வில் அக்கறையின்மை ஏற்பட்டால் இந்த அழிவு வரும். இரண்டாவது, அப்ப ஏன் இதெல்லாம் ஏற்படுகிறது என்று சொன்னால், ஜோபுவுக்கு ஏற்பட்ட மாதிரி இறைவன் எங்களுடைய நம்பிக்கையை உறுதி செய்ய அனுமதிக்கிறார். ஏன் குழப்பம், ஏன் பிரச்சனை, ஏன் பார் இந்த குடும்பம் எனக்குத்தான் பிரச்சனை, இந்த குடும்பத்துக்கு தான் பிரச்சனை என்றால் என்ன காரணம்? ஆண்டவருடைய இந்த சோதனை வழியாக, பிரச்சனை வழியாக உன்னுடைய நம்பிக்கையை ஆண்டவர் உறுதி செய்ய முனைகிறார். மூன்றாவது, ஆறுதல் என்பது நான் கட்டளையிடும் ஒரு பரிசு அல்ல என்பதை காட்ட இறைவன் அதனை அனுமதிக்கிறார். ரைட். ஆறுதல் என்பது தான் கட்டளை தருகிற ஒரு விடயம் மட்டுமல்ல என்பதை இறைவன் அதை அனுமதிக்கிறார் என்பதையும் அங்கு நாங்கள் பார்க்க முடியும். அந்த நாங்கள் மனுஷங்களை பார்க்கிற பொழுது அவர்கள் தாங்களா பெற்றுக்கொண்டதல்ல, தங்களுக்குள் இருந்ததை அனுபவித்தார்கள், அதை நோக்கி தேடினார்கள், அவர்களுக்கு கிடைக்கப்பெற்றதாக இருக்கிறார். இறைவன் அழிவை ஏற்படுத்துவோர் அல்ல, அவர் என்னத்தை ஏற்படுத்துவர்? ஆறுதலை ஏற்படுத்துகிறவர். அந்த ஆறுதல் என்ன? கண்ணீர், உள்ளார்ந்த அமைதி, என்ன, நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு, இதுகளுடைய வளர்ச்சி தான் இதுவாக இருக்கிறது. அந்த அனுபவித்த ஆறுதலை என்னுடைய மனதில் நிலை நிறுத்தி பலப்படுத்த வேண்டும். அதான் உங்களுக்கு சொன்னேன், நான் அந்த தியானத்துக்கு போன பொழுது எனக்கு ஏற்பட்ட அனுபவம். உங்களோட லைஃப்லும் அப்படியான அனுபவம், ஒரு நற்கருணை வழிபாடு நடந்திருக்கலாம், ஒரு திருச்சிவமாலை பவனியாக இருந்திருக்கலாம், இல்லை நீங்கள் ஆலயத்துக்குள்ள போய் இருந்ததாக இருக்கலாம், அல்லது நீங்கள் இன்றைக்கு உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும். என்ன, மற்றவர்கள் என்று கழிச்சு கொண்டு இருக்காம ஒரு ஃப்ரீ டைம் எடுத்து இங்கே இருக்கிற இந்த அழகிய வனப்பில், என்ன, மிகவும் பிரதானமான இந்த சாட்டி புனிதஸ்தலத்தில் ஏதாவது ஒரு இயற்கையின் இடத்துல போய் இது ஒரு மரத்தை பாருங்க, ஒரு 10 நிமிஷம், என்ன, அல்லது ஒரு இந்த தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த வேரை பாருங்க, இந்த வேர் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டு பாருங்க, இந்த வேறால இறைவன் உங்களோட என்ன பேசுறாருன்னு அனுமதிச்சு பாருங்க. இல்லாட்டி தண்ணி தொட்டியை பாருங்க, கிணத்தை பாருங்க, இல்லாட்டி ஒரு நாயை பாருங்க, மரங்களை பாருங்க, அதில் ஒரு நத்தை ஊர்ந்து போயிட்டு இருக்கும், அதை பாருங்க. ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படி இன்றைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. அங்கே நீங்கள் ஒரு ஆறுதலை அடைவீங்க. அந்த ஆறுதலை மறக்க வேணும். என்ன செய்ய வேணும்? இந்த அனுபவங்களை குறித்து கொள்ளல் அல்லது வழிகாட்டியுடன் பாருங்கள். இன்றைக்கும் கூட நாங்கள் அப்போ கண்ணை மூடிக்கொண்டு ஆண்டோட உரையாட சொன்னோம் தானே, அந்த உங்களுக்கு ஏதோ ஒரு அனுபவம் ஏற்பட்டிருந்தால் அதை இன்றைக்கு நோட் போர்டில் குறித்து வைங்க, நோட் புக்கில். இது எனக்கு இப்படி ஏற்பட்டது, ஏன்னா நான் மறந்து போயிடுவோம் இல்லை. பேர் நாள் ஞாபகம் சாட்டிக்கு வரைக்கும் தட்டி பார்க்க இப்படி ஒரு இடம் நடந்தது, நக்கருணையான எழுந்தேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது, அங்கே போய் பாருங்க. மாதாவோட அழகிய திருச்சிருவம் இருக்கிறது, அதை பாருங்க. நீங்கள் ஆண்டவரை அனுபவிக்கிற வாய்ப்பு அங்கே இருக்கிறது. 11, என்னை தாழ்த்தி இறைவனை நாம் முழுமையாக சார்ந்து இருப்பதை நினைவில் கொள்ளுதல். ரைட். நான் தான் பெருசண்டு இல்லாமல் என்னை தாழ்த்தி கொள்ளலாம். இயேசு எப்படி தாழ்த்தினார்?
உன்னதத்துல தந்தையுடைய வலப்பக்கத்துல இருக்கிறவர் கீழே இறங்கி வந்து மனிதரை போல ஆக்கினார். நாங்கள்கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு இல்லை இருக்கும், சாதி என்ற ஒரு இல்லை வச்சிருப்போம். நாங்கள் அவையோட பழகிறது இல்லை, அவை விட்ட போறது இல்லை, அவை விட்ட குடிக்கிறது இல்லை, அவை சாப்பிட்றது இல்லை. பேருந்து நீ கிறிஸ்தவனா இருக்கிற, பேருந்து நீ சகோதரியா இருக்கிற இல்லையா? நீ சாதி பார்க்குற இல்லை, நீ சகோதரியா இல்லை. நீ பம்மாத்த காட்டுற, நீ சகோதரனும் இல்லை சகோதரியும் இல்லை. அல்ல வேறொரு விடயத்தை நீ இதோடு செய்கிறான்னு சொன்னால் நான் குருவும் அல்ல, நீங்கள் சகோதர சகோதரிகளும் அல்ல. ஆக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களை தாழ்த்தி கொள்ள வேண்டும். தாழ்த்தி இறைவனை நான் முழுமையாக சார்ந்திருப்பதை நீங்கள் கொள்ள. தாழ்ச்சி எங்கே ஏற்படுது என்றால் நான் இறைவனை முழுமையாக சார்ந்திருக்கிறதுல ஏற்படுகிறது. அந்த ஆன்மீக ஏழ்மை, தாழ்ச்சி, எளிமை என்று அவர் சொல்வார் இல்லை. 12வது அவர் 5 நிமிஷம் தருவீங்களா தலைவர்? ஓகே ரைட். 12வது எதிரி செயற்பட 3 விதங்கள் இருக்கு. நீங்க நினைக்கலாம் இங்கே இருக்கைக்கெல்லாம் ஆனந்தமாக இருக்கும். ராயப்பர் சொன்னார் தானே, எங்க சொன்னார்? கணக்க சொன்னார் ராயப்பர். எதை சொல்றோம் நாங்க இப்ப? உருமாற்ற நிகழ்வில் உமக்கொன்றும் மோசை கொன்றும் எலியாவை கொன்றும் கூடாரங்களை அமைப்போம். நாங்க தாவாரத்துல இருக்கிறோம், கீழே போக வேணாம். அப்படித்தான் நினைக்கும். இப்ப இன்றைக்கு நாளைக்கும் காலம் வெடுமின் கொண்டாட என்ன ஆனந்தம், அப்ப சாட்டியிலே இருந்துடலாம். அப்ப பாரு சொன்னார், வர்றதுக்கு பாரு இவ்வளவு கஷ்டப்படுத்தி அங்க சொல்லி இங்க சொல்லி பேசி கீசி எடுத்து கட்டாயம் வரணும் என்றெல்லாம் பேசிட்டு மாதிரி ரஃபா கழிச்சு கொண்டு வந்திருப்பார். நீங்க வேணாம்னு வந்துருப்பீங்க. போய் என்று அழுது கொட்டி என்ன பக்கத்தில் இருக்கிற சகோதரி ஐயோ இன்னும் விட்டு என்னென்னு போய் நான் இருக்க போறேன்னெல்லாம் அப்படி ஒரு நிலை வரும். அது என்ன அர்த்தம்? ஒரு ஆனந்தமான அனுபவம் ஏற்பட்டு இருக்கிறது. ஆகவே எதிரி எங்களை பயங்கரமா பயன்படுத்துவான். சரிதானே? அது எப்படி பயன்படுத்துவான்? 12 பயப்படுத்துவான். எப்படி? பலவீனத்தின் அறிகுறிகளால் தாக்கும் போது வலிமையை வெளிப்படுத்துவதிலிருந்து நாங்கள் பின்வாங்கிக் கொள்வோம். நான் செய்கிற பாவம், அந்த பலவீனம் எங்களை வலிமையை பின்வாங்க செய்கிறது. இல்லை இந்த பாவம் நான் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்றத விட பார்த்து விழுந்து போட்டு ஐயோ விழுந்துட்டனே இல்லையா? அவன் அந்த எதிரி நான் உங்களை பயப்படுத்துவான். டேய் நீ செய்வியா இல்லையா வந்து நிற்பான். அப்ப நாங்கள் என்ன செய்யணும்? துணிந்து எதிர்கொள்ள வேணும். என்ன என்னுடைய கரும்புலிகளை நினைச்சு பாருங்க. இந்த டைம் நாங்கள் சாக போகிறோம். அந்த டைம் போனாங்க, அடி வெட்டிச்சாங்க. புலிகளின் தாகம் தமிழ் தாயகம் என்று மரணித்தாங்க. சுக்குநூறாக போனாங்க. இல்லை எங்களோட பிள்ளைகள், எங்களோட சகோதரங்கள், நம்முடைய அண்ணன் தம்பி உறவுகள், அதை துணிந்து எதிர்கொள்ள வேண்டும். அடுத்தவங்க நான் பயம் உண்டாதில்லை. என்னையால் மயக்குவான். உங்களை ஒன்று பயப்படுத்துவான். டேய் செய்வியா இல்லையான்னு கேட்பான். இல்லாட்டி அடுத்த என்ன செய்வான்? ஐயோ குஞ்சு ரசம் என்று அப்படியே மயக்கி எடுத்துடுவான். என்ன அவன் மயக்கி என்ன செய்வான்? இரகசியத்தியால் வலிமை பெற்றிருந்தாலும் ஒளிக்கு வரும்போது தப்பிக்கொள்வான். இந்த ஒளிக்குள்ள வர மாட்டான், தப்பித்துக் கொள்வான். அப்ப நாங்கள் என்ன செய்யணும்? என்னுடைய பலவீனத்தை வழிகாட்டியோடு கலந்து ஆலோசிக்க வேண்டும். வழிகாட்டி என்றாரு? ஆன்மீக வழிகாட்டி. உங்களுக்கு யாருக்கும் இருக்கா? உங்களுக்கு கண்டு ஒரு ஆன்மீக வழிகாட்டி இருக்க வேண்டும். அது ஒரு சுவாமியாக இருக்கலாம், சிஸ்டராக இருக்கலாம், ஒரு சகோதரியாக இருக்கலாம். உங்களோட கதையை வெளியே மெட்டால சொல்கிறாளாக இருக்கக்கூடாது. என்ன உங்களோட மோசமான பாவத்தில் இருக்கிறாளா இருக்கக்கூடாது. உங்களை வழிகாட்டக்கூடிய ஒருவரோட நாங்கள் போய் பேச வேணும். இப்படி என்ன மயக்குது? அடுத்தது 3வது இராணுவ தளபதி. என்ன கமாண்டராக இருப்பேன். எனது பாதுகாப்பில் மறைந்துள்ள இடைவெளிகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லாட்டி என்ன நடக்கும்? இயக்கம் போய் கட்டுநாயக்காவில் அல்லது அங்கே அனுராதபுரத்தில் விமானத்தாக்குள் செய்தபடி அங்கே இருந்த இடைவெளிகளுக்குள்ளால போகிறது. என்ன சட்டத்துக்குள்ளே இருக்கிற ஓட்டைகளுக்குள்ளால போகிறது. என்ன அப்படி பயன்படுத்துவார். உங்களுக்குள்ள அப்படிதான் பிறப்பாப்பா. உங்களுக்குள்ள எல்லா இடமும் நீங்கள் ஸ்டடியாக இருப்பீங்க, ஒரு இடத்துல வீக்காக இருப்பீங்க. அந்த வீக்கான பாயிண்ட்டுக்குள்ளால என்டர் பண்ணிடுவோம். இறைவனுடைய சித்தத்தை பற்றி நான் ஒரு தவறு இல்லாத அருளை பெறுகிற நேரத்திலே நான் அதன் வழி செல்ல வேண்டும். பவுலுடைய மனமாற்றத்தை நாங்கள் பார்க்கலாம்.
என்ன ஆண்டவர் ஏதோ ஒன்று அழைக்கிறார், அந்த அம்மா அழைக்கிற மாதிரி நீ கோயிலில் பணி செய், ஆனால் பேர பிள்ளை அழகுது, இன்னும் நான் ஆண்டவர் வழி போகிறேன் அது போகிறோம்டா அது தவறில்லாத அருளை பெறுகிற நேரம். இறைவனுடைய சித்தத்தை மயக்கமாக பெறலாம். என்ன நீ இப்படித்தான் செய்யான்னு சொல்லி சில குழப்பறதுக்காக கூட சாத்தான் சொல்லலாம். அது சாத்தான் சொல்றதா என்ன? இது உங்கட போய் நாங்கள்லாம் செய்யணும், நான் தான் எங்கட அம்மா தான் செய்யலாம், அப்போ இந்த பிள்ளை தான் நிற்கணும், நான் தான் மணி அடிக்கிறது, நான் தான் பொருளாளர். உலகத்தில் நான் பங்கு தந்தைய போன நேரம் ஒரு பிள்ளை கேட்டுச்சு, நாங்கள் வாசிக்கலாமா திருவிழாவில் முதல் வாசகம்? நீங்கள் வாசிக்கிற விளங்க சுவாமி வாசிக்கிறேன், சிதனை வாசிக்கிறேன். இல்லை எங்களோட பொருளாளர் வாசிக்க விரையில் அவரால் 4-5 வருஷம் வாசிக்கிறாரே. ரெண்டாவது பொருளாளர் ஆட்ட காசு எங்களோட காசு, உங்களோட காசை வச்சு ஏன் அவர் பொருளாளர் இருக்கணும்? அடுத்த மீட்டிங்கும் நான் அவர் பொருளாளர் மாற்றிவிட்டேன். அதில் பிரச்சனை தான் என்ன இருந்தாலும் அது பொருளாளர்கிட்ட காசு இல்லை, மக்களுடைய காசை வச்சு பொருளாளர் ஒரு நாட்டாண்மை காட்டிடுமெண்டா அந்த நாட்டாண்மை சரி வராது. ஆகவே இந்த ஒரு பவுலுடைய மனமாற்றம் போல எங்களோட வாழ்க்கையில் ஒரு மனமாற்றம் என்னன்னா அந்த என்ன சொல்றது, யூட்டர்ன் எடுக்கிறது. நான் பாவத்தில் போய்கொண்டிருக்கிறேன், டக்குன்னு திரும்பி நல்ல பாதையில் ஆண்டவரை நோக்கி போறேன், பவுலை போறேன். அதுதான் இறைவனுடைய சித்தத்தை பற்றி நான் ஒரு தவறில்லாத அருளை பெறுகிற பொழுது பவுலை போல அவர் பாதையிலே செல்லுகிறார். இரண்டாவது, பயிற்சிகளின் வழியாக காலப்போக்கில் ஆறுதல் மற்றும் ஆன்மீக அழிவுசார் அனுபவங்கள் வழியாக நாம் செல்ல வேண்டிய இறைவனின் விருப்பத்தை அறிதல். இங்கே நான் தேர்வு சொல்லுகிறது, முரண்பட்ட ஆவிகளின் செயற்பாடுகளின் அனுபவம் இல்லாத போது அமைதி காப்பது சால சிறந்தது. என்ன அப்போ அந்த நேரத்தில் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது பெட்டர். ஒரு பிரச்சனையாக இருக்குது, இந்த இதை கதைக்கிறதா கதைக்காமல் இருக்கிறதா? கதைக்காமல் இருக்கிறதா? சிலருக்கு வாய் பொல்லாத வாய். என்ன கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறார், வளவளவளன்னு கதைச்சு பிரச்சனையை டசன் கணக்கில் கொண்டு வந்துடுவோம் வீட்டை. அந்த நேரம் என்ன செய்யணும்? அமைதி காக்கிறது பெட்டர். எனது இறுதி இலக்காகிய மீட்பை அடைய எனது தீர்மானிக்கும் ஆற்றலை பயன்படுத்துதல். என்ற இலக்கு என்ன? மீட்பை அடையதான் இந்த இலக்கு. தலைவரவாரது இலக்கா? தலைவரவாரது இலக்கு இல்லை. எங்களோட இலக்கு என்ன? மீட்படைவர். அப்போ என்ன சொன்னாங்க, போப்பும் இல்லையோ நீங்களும் பங்கு தந்தையும் இல்லையோ? நான் அந்த போப்பு, நான் பங்கு தந்தை தான். இப்போ நீங்கள் பிஷப்பாக வருவீங்களா? எனக்கு உனக்கு தேவையில்லை ஆசை, எனக்கே அந்த ஆசை இல்லை, உனக்கே அந்த ஆசை. அது முக்கியம் இல்லை. நாங்கள் மீட்படைகிறது தான் முக்கியம். அதிகாரம் பணியாற்ற அந்த அதிகாரங்கள் எங்களுக்கு முக்கியம் இல்லை. கொடுக்குற இடத்துல எங்களால் முடிந்த பணியாற்றுகிறோம் என்றால் அதுதான் மீட்புக்கு வழியாக அமைகிறது. ஆகவே நான் செய்வது அல்லது செய்யாமல் இருப்பதன் நன்மை தீமைகளை எடை போடுதல். நான் செய்கிறது செய்யாமல் இருக்கிறது, அதால் ஏற்படக்கூடிய நன்மை தீமை. என்னிட்ட வந்து கேட்டான்ப்பா, நான் செமினரிக்கு போகணும், என்ன செய்ய? நான் சொன்னேன், அழைப்பு பற்றி ஒரு 4-5 வசனங்களை கொடுத்து போய் கோயிலுக்கு இருந்து மண்டாரு. நீ கோயில் ஆண்டவருடைய ஊழியனக்காரன் நீ வர விரும்புகிறேன்டா அதால் வரக்கூடிய விஷயம் நல்லது என்ன? நீ ஊழியக்காரனை வாரதாலே என்னத்தை இழக்க போகிறாய்? அது 2ஐயும் போடு, அதையும் போடு, 2ஐயும் ஒப்பிட்டுப்பார். எது சரி, எது உண்டு ஆன்மாவுக்கு ஆறுதல் தருவதோ அதை நீ சரி. அங்கே தான் ஆன்மீகம் வளர்கிறது, ஊற்றெடுக்கிறது. ஆகவே நாங்கள் தொடர்ந்து இந்த ஆன்மீக வாழ்வில் வளர வேண்டுமாக இருந்தால் 5 ஆன்மீக பரிசோதனைகளை செய்ய இஞ்ஞாசியார் சொல்வார். அது இங்கே போடப்பட்டிருக்கிறது. இப்போ எனக்கு போதிய நேரம் இல்லை, நீங்கள் பார்த்து பழகிக்கொள்ளுங்கள். இல்லாட்டி நாங்கள் கடவுளின் மனிதன் என்கிற எங்களுடைய யூடியூப் இருக்குது, தம்பி நியூட்டனுடையது, எங்களால் அங்கே இருக்கிறார், அவர் சில்லாரையை சார்ந்தவர், அவருடைய யூடியூப். அதில் நாங்கள் பல விடயங்களை பதிவிட இருக்கிறோம். அதை நீங்களும் பார்த்து அறிந்து கொள்ளலாம். இந்த ஆன்மீகம் சார்ந்த உளவியல் சார்ந்த கருத்துக்களை நாங்கள் வெளியிடுவோம். மிக விரைவில் இந்த இஞ்ஞாசியருடைய ஆன்ம சோதனை பற்றியும் ஒரு 15 நிமிடம் நாங்கள் பேசுவோம். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் நன்மை அடையலாம். இப்பொழுது நான் இஞ்ஞாசியாருடைய வேண்டுதலை ஆரம்பத்திலே வேண்டியிருந்தோம். இப்பொழுது நியூமனுடைய சிவத்திலே பங்கெடுப்போம். புனித நியூமன், நான் சொல்லித்தர நீங்கள் சொல்லுங்கள். அன்பான இயேசுவே, நான் செல்லும் இடமெல்லாம் உமது நறுமணத்தை பரப்ப எனக்கு துணை புரியும்.
என்னை உமது ஆவியாலும் உயிராலும் நிரப்பும். என்னை முற்றிலும் நீர் ஊடுருவி ஆட்கொள்வதால் என் வாழ்வு உம்மை பிரதிபலிப்பதாக. என் வழியாய் நீர் ஒளிர்வீராக, என்னுள்ளே தங்குவீராக. இதனால் நான் சந்திக்கும் ஒவ்வொருவரும் என்னில் உமது உடனிருப்பை உணர்வார்களாக. அவர்கள் என்னை அல்ல, என்னில் வீற்றிருக்கும் உம்மை காண்பார்களாக. ஆமென். நீங்கள் ஆன்மீக பயிற்சி இஞ்ஞாசியாருடைய இந்த தியானத்தில் பங்கெடுக்க விரும்பினால் லேவலில் கேண்டில் இருக்கிற லேவல் என்கிற இடத்துல ஜேசபை குருக்களுடைய தியானத்தில் நீங்கள் பங்கெடுக்கலாம். நீங்கள் தொடர்பு கொண்டாலும் ஃபார்வர்ட் தொடர்பு கொண்டாலும் அதற்கான வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தரலாம். இது அமைதியாக இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுடைய வாழ்வோடு ஒப்பிட்டு தியானிப்பது. இது 30 நாள் தியானத்துக்குரிய வீடு. அதை சுருக்கமாக 5 நாள் 8 நாட்கள் என்று தருவார்கள். நீங்களும் பயன்பெறலாம். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். என்னை அழைத்து இந்த பேச தந்து கூட நேரம் என்னை பேச அனுமதித்த ஃபாதருக்கு என்னுடைய நன்றிகள், தலைவர் நிர்வாகத்தினருக்கு என்னுடைய நன்றிகள். அதை எதிர்பார்த்து நான் பண்ண தெரியவில்லை. உங்களுக்கு யாராவது பயனுள்ளதாக இருந்ததா? இல்லை என்றால் கைதுமாவும், இல்லை என்றால் கைதுமாவும். Thank you very much. God bless you. புனித இஞ்ஞாசியாரின் ஆன்மீகம் என்ற தலைப்பில் உங்களுக்கு உரையாற்றி சென்ற அருட்பணியாளர் லியோ ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு